சிம்ம ராசி பேர்லேயே ஒரு கம்பீரம் அமைஞ்சிருக்குல்ல. தன்னை மதிச்சு நடக்கக்கூடியவங்க மதிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தாங்க. எல்லா நேரமும் கம்பீரமாக வள வரக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். பெரும்பாலுமே சிம்மராசிக்காரங்க பார்க்க தாங்க இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சிங்கத்தோர ஒரு தோரணங்கிறது இருக்கும். பார்க்கவும் அப்படிதான், அவங்க செய்யக்கூடிய செயலும் அப்படிதான். ஆனால் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க. அன்பா 4 வார்த்தை பேசினா போதுங்க, ஐஸ் கட்டி மாதிரி உருவாங்க. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒன்று தான். எதிரியாக இருந்தால் கூட ஒரு உதவின்னு வந்து கேட்டுட்டா தனக்காக தன்னை தேடி வந்துட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்யக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. மற்றவங்களுடைய பார்வைக்கு வேணால் இவங்க திமிரு பிடிச்சவங்க, ஒரு பிடிவாத குணம் கொண்டவங்க, அகம்பாவம் பிடிச்சவங்க மாதிரி தோணலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. தான் ஒரு கொள்கையில் முடிவெடுக்கிறாங்கன்னா அதில் கடைசி வரைக்குமே உறுதியாக இருப்பாங்க. இவங்க காட்டுற உறுதி தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு பிடிவாதம் தலைக்கண்ணுன்னு மற்றவங்க பேர் சுட்டிக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க. குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பழக்கங்கிறது கொஞ்சம் கிடையாது தான். தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை யாருக்கும் பயப்படாம பல 100 பேர் மத்தியிலுமே இவங்க தைரியமா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு கருத்தை முன் வச்சாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்துங்கிறது இல்லைங்க. ஏன்னா இவங்க இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிக்க மாட்டாங்க. வரக்கூடிய எதிர்காலமும் சிறப்பா இருக்குன்னு யோசிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க சொல்ற கருத்து கூட அப்படிதாங்க 100க்கு ஒரு 90% சரியா அமைஞ்சிருக்கும். மற்றவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது இவங்க கம்மி தான். ஆனால் பொறுப்பாக இவங்க நடத்துக்குவாங்க. ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் இவங்க சிறப்பான ஒரு நபர்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க கோபப்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்க குணவான்கள்னு சொல்லலாங்க. கோபம் வந்துட்டா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ, தூக்கி போட்டு உடைக்கிறதோ, மற்றவங்கள பேசுறது கிடையாது. ஒரே வார்த்தை தான், திரு வார்த்தையாக தான் இருக்கும். எதிராளியால் அந்த வார்த்தையை தாங்க முடியாது, அவ்வளவுதாங்க. மறுபடியும் அந்த நபர் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத அளவுக்கு பேசக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் இவங்களுக்கு மன அழுத்தங்கிறது அதிகமாக வராதுங்க. ஏன்னா மனசில் போட்டு புழுங்குற தன்மையெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிடுவாங்க. பார்க்க இறுக்கமாக இருந்தாலுமே அன்பானவங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு தாய் பாசனம் கொஞ்சம் அதிகம் தான். டெல்லிக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை தானே. அப்படி இந்த சிம்மராசிக்காரங்க தாய் மேலே பாசங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த வேலையையும் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அடி மேல் அடிங்கிறது விழுந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து வாழ்க்கையில பாதிப்பு இல்லாமல் ரொம்ப துணிவோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாதிப்பு அதிகம்னே சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஏன்னா குலதெய்வத்தோட அருளுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. குலதெய்வ வழிபாட்டு கூடவே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யறது நல்லது. பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் சொல்லக்கூடியவர் யாரு? சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர். சிவனுடைய அம்சங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய லிங்க வடிவங்கள்ல நீங்க ஒரு வடிவத்தை இந்த நேரம் வழிபாடு செய்யறது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அப்படி நீங்க எந்த வடிவத்தை வழிபாடு செய்யணுங்கிறது நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க சிம்மராசி அன்பர்கள் பெற போறீங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ராசி பலன்களும் பரிகாரங்களும் அடுத்து உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த வீடியோ பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ராசி அதிபதி சூரியன் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துல நீச்சம் அடையக்கூடிய ஒரு நேரம். நல்ல மாற்றத்தை தரக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியன் போறதால வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில மாற்றத்தை கொண்டு வர நினைச்சாலும் சாத்தியம்தான். ஊர் மாற்றம், இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறவங்க இந்த காலத்தை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. நிறைய பேர் கவலைப்படுவீங்க இடமாற்றம் வருதேன்னு. ஆனா எதிர்காலத்துக்கு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இடமாற்றத்தை நீங்க தாராளமா ஏத்துக்கிறது தான். வருமானங்கிறது நேரம் கொண்டு வர முடியுங்க. வருமானம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் வந்தால் கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனால் மற்றவங்க கிட்ட நீங்கள் கடன் கேட்குற அளவுக்கு இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சகோதர வகையில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புங்கிறது சகோதர வகையிலுமே பாதிப்பு தர மாதிரி தான் இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. அந்த பாதிப்பு நீங்குது. சகோதரர்கள் வகையில ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரம் தான். வேலையிலுமே நல்ல மாற்றம் தான். எதிர்பார்க்குற விஷயங்கிறது நடக்கும். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வேலையிலே நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நிறைய முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் முயற்சி செய்ய தான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகள் வழியில கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்குங்க. ஒரு மேலான குழந்தைகள் பிறக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு தான். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. அதாவது குழந்தைகளை எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி வளர்க்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கே குழந்தைகள் வழியில கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும்.
பிள்ளைகள் உங்க மனசு புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க, அதுவே மனவேதனை கொடுத்துருக்கோம். அந்த தன்மை நீங்குதுங்க. குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு புரிஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது. வயசானவங்களா இருந்தால் மட்டும் கொஞ்சம் உடம்புல தொந்தரவு கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசா உடல் நலத்துல பாதிப்புங்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்குமே உடலை கொஞ்சம் நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இளம் வயசுக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா எதிர்பாலின வகையில கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி காதல் விஷயத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். தேவையில்லாத அவமானங்கிறது தேடி தரக்கூடிய நேரம். அதனால பொறுமையா இருங்க. எதிர்பாலின வகையில கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்க பாருங்க. விலகி இருக்கிறது அதை விட சிறந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி என்னதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்க குலதெய்வ அனுகிரகம் இருக்கிறதால சூரியனை கண்ட பனி மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால மறக்காம நீங்க குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் செய்ய பாருங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க செய்யக்கூடிய அஷ்டலிங்கங்கள் இருந்தாலுமே முக்கியமான ஒரு விஷயம், சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க வழிபடக்கூடிய ஒரு லிங்க வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அக்னி லிங்கம் தாங்க. சூரியன் சொன்னாலே நெருப்பு தான், சிம்மராசின்னு சொன்னாலே நெருப்போட சின்னம் தான். நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அக்னிலிங்க வழிபாடு செய்ய பாருங்க. பெரும்பாலுமே அக்னிலிங்கம் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்கள் எத்தனையோ இருந்தாலுமே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான். இங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை தீப நாட்கள்ல தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே நீங்க இங்க போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. அதாவது திருவண்ணாமலை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அக்னிலிங்கத்தை நீங்க வழிபாடு செய்யறது நிச்சயமா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களால போக முடியலன்னா கூட வீட்டிலேயே கூட, பெரும்பாலும் வீட்டுல லிங்க வழிபாடு செய்ய பலருமே பயப்படுவாங்க. ஏன்னா முறையான வழிபாடு செய்யறது தான் சிறந்தது. அப்படி உங்களால செய்ய முடியலன்னா கூட வீட்டுல பொறுத்த வரைக்குமே அக்னி லிங்கத்தை மனதார நீங்க நிலைநிறுத்தி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீபத்துக்கு, அதாவது அகல் விளக்கு தீபம் கூட சிறந்ததுதான், தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது. ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை. அதனால தொடர்ந்து நீங்க தீப வழிபாடு இந்த விஷயத்த செய்ய பாருங்க. அக்னிலிங்க வழிபாடு இன்னும் சிறப்பு தான், ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு மறக்கக்கூடாது. அதே மாதிரி எத்தனையோ வேலை இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த கிரிவலம் வர்றதுக்கு நீங்க முயற்சி செய்ய பாருங்க. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அக்னிலிங்கத்தை இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீண்ட ஆயுள் மட்டும் இல்லாம அரச போக வாழ்வு கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மனசு குழம்பு இருக்கிறதுல மனசுல ஒரு தெளிவு பிறக்கணும்னா இந்த விஷயத்த செய்ய பாருங்க. கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வழி பிறக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த வாரத்தை கடந்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தோட இருக்கும். அதனால மருத்துவ செலவு சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இந்த ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. நிறைய பேருடைய கவலையே என் திறமைக்கேற்ற ஒரு வேலை இல்லை, திறமைக்கேற்ற வருமானம் இல்லைன்னு கவலைப்படுவீங்க. அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் கவனமா இருக்கணும். எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா வாகன பயணத்தில் கவனமா இருங்க. வாகனம் அடிக்கடி பழுதாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால முறையா வாகனத்தை பராமரிக்கிறது நல்லது. பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அந்த வாகன யோகத்துல எந்த பாதிப்பும் இல்லை. வாகன யோகம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் செலவு உங்களுக்கு உண்டுங்கிறதால முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை மாத்திக்க பாருங்க. உங்க குழந்தைகளுடைய வழியில ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது நல்லதுதான். சுப சடங்கு செஞ்சுக்கலாம், குழந்தைகளுடைய பேர்ல ஏதாவது நீங்க செஞ்சுக்கலாம். கல்வி சம்பந்தமான விஷயம் செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதுல தடை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரத்துல பல நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய விஷயமா சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுவோங்க இனி உங்களுக்கு அனுபவம் பேசும். அனுபவத்தால பல விஷயங்கள் செஞ்சு முடிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க யாரெல்லாம் பெருசா நம்பியிருந்தீங்களோ அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தா கூட நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு போனவங்களே உங்களுக்கு பின்னாடி இருந்து பேசக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அதனால யார் யார் எப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால இனி எடுக்கிற வேலை நல்லபடியா நடக்கும். தடப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது. அரசு வழியில வேலை எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது. புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. குடும்பத்தில இருந்த நெருக்கடி நீங்குது. பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் தான். கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு இல்லை. சண்டை சச்சரவு இருந்தாலுமே கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க. வியாபாரம் தொழில கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம் தான். நெருக்கடி இல்லாம இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியா முடியும். அதனால துணிவோடு செய்ய பாருங்க, சிறப்பா இருக்குது. வாகன யோகம் சிறப்பா இருக்குது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது.
அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே நெருக்கடிங்கிறது இல்லைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சண்டை சச்சரவாகவே போயிட்டு இருந்த சகோதர உறவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதுவே ஒரு மனசுல ஒரு நிம்மதி உண்டு பண்ணி தரும். தாய் வழியோட ஒரு உறவு வகையில ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் பயம் மறைஞ்சி துணிச்சலாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்க போறீங்க. ஒவ்வொரு வேலையிலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே யாரெல்லாம் அவங்கள ஒரு ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரங்க. ஏன்னா எடுக்கிற வேலையை உங்களால் சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி செஞ்சு பாருங்க. இழுவறியாக இருந்த வேலை கூட டக்குன்னு முடியும். பொறுப்பாக இருந்து செயல்பட்டீங்கன்னா பல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்குமே சிறப்பு தான். வீணான வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலையும் இப்போ சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். புதுசாக வாய்ப்பு வரும். குடும்பத்திலையுமே நெருக்கடியில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்க நண்பர்கள் வழியில் தான் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால கவனமாக பழகிறது நல்லது. எதிர்ப்பாளின வகையில் பழகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இன்னும் கூட இந்த ஒரு வழிபாடு செஞ்சுக்கோங்க. தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய பாருங்க. பல நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.